குருவுடைய பார்வையினால மேஷராசிக்கு 8, 10, 12ஆம் வீடுகள் சுபத்துவம் பெறும். தன்னுடைய 8ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்ப்பதனால, விருச்சிக ராசியை பார்ப்பதனால மேஷராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும். இதுவரை இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், டாக்டருக்கு போறது, ஆஸ்பத்திரிக்காக செலவழிக்கிறது, உடல்ல ஆரோக்கியம், வேதனை, வலி இதெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால மிகப்பெரிய அளவுல வெளிநாட்டு பயணங்கள், இல்ல திடீர் அதிர்ஷ்டம், பெரிய அளவுல பணவரவு திடீர்னு ஏற்படக்கூடியது, இதெல்லாம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வையால கண்டிப்பா நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால மேஷராசியுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார். 10ஆம் வீடு குரு பார்வை பெறும் பொழுது ஜீவனஸ்தானம்னு சொல்றோம். 10 அதாவது தொழில்னு சொல்றோம். இந்த 10ஆம் வீடு கர்மம்னு சொல்றோம். இந்த 10ஆம் வீடு குரு பார்வை பெறுவதனால் மிகப்பெரிய அளவுல தொழிலில் முன்னேற்றங்கள், எஸ்பெஷலி ஐடி செக்டரு, பேங்கிங் செக்டரு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய, அதாவது எஜுகேஷன் செக்டர், இதுல வேலை செய்யக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றங்கள் நடக்கும். தொழில் ரீதியான மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும்.